2025ல பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4க்கு நியூ கலர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த கலரோட பேரு மேட் பேர்ல் ஒயிட் அப்படிங்கிற கலர். உங்கள எத்தனை பேருக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கலரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,75,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸும் ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,15,000 ஆன் ரோட் பிரைஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ல ஏதாவது மெக்கானிக்கல் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வைஸ் இந்த பைக்ல எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. பட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரீமியமான லுக்கா இருக்கு. பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ரிஃப்ளெக்டிவான ஒரு லுக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த R15 வெர்ஷன் 4 மேட் பேர்ல் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் மட்டும் சூப்பராக இல்லைங்க. இதோட கான்ஃபிகரேஷனும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கு. 18.4 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு 14.2 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 155 சிசியில் சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த பைக்கோட ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பைக்கில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய மாடல் பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 16,000 ரூபாய் கம்மி பண்ணி இந்த நியூ ஜிஎஸ்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 16,000 ரூபாய் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. 6,500 ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ்லையும் கம்மியாக இருக்கு. ஓவராலாக 16,000 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட டிசைன் ரொம்பவே சூப்பரான டிசைனாக இருக்கு. இதோட ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு யூஎஸ்டி ஃப்ரண்ட் பாக்ஸ் கோல்டன் கலர்ல இருக்கு. அண்ட் ஏரோடைனமிக் பாடி பேனல் ரொம்பவே ஷார்ப்பாகவும் ஸ்லீக்காகவும் இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரான அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதுல ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும், எஸ்எம்எஸ், இமெயில் அலர்ட், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பைக்ல இருக்கு. ஃபோன் பேட்டரி லெவல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது உங்களால பார்க்க முடியும். இதுல உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ல இருந்து உங்களுக்கு ஃபியூல் ட்ராக்கர் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ரியர்ல இருக்கக்கூடிய டயர் பாத்தீங்கன்னா 140 mm உங்களுக்கு ரேடியல் டயர் யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே பெரிய டயரா இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து இருக்கு. டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைக்ல உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் ரொம்பவே நல்ல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் ஒர்க் ஆகுது. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் R15ல ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.